சார்பாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நினைவிடத்தில் அன்னை தமிழை காத்து நின்ற களப்போராளிகள் நடராஜன், தாளமுத்து ஆகியோருக்கு நினைவேந்தல் செலுத்துகின்ற வகையிலே, அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகின்ற வகையில் இந்த இடுகாட்டில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கடந்த ஜனவரி 15 முதல் 27 வரை, ஜனவரி 15 தான் 1937, ஜனவரி 15 அன்று தான் இந்த போராளி, அன்னை தமிழை காத்து நின்ற போராளி நடராஜன் அவர்களுடைய வீர வணக்கம் நாள், அவர் வீரச்சாவடைந்த நாள். அந்த 15லிருந்து 27 சிதம்பரம் ராஜேந்திரன், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ராஜேந்திரன் அவர்களுடைய நினைவு நாள் 27. இந்த நாட்களை விடுதலை சிறுத்தைகள் அன்னை தமிழை காக்கின்ற நாளாக, இன்னும் குறிப்பாக இந்தி எதிர்ப்பை திணிக்க முயற்சிக்கின்ற ஒன்றிய அரசுக்கு எதிரான நாளாக விடுதலை சிறுத்தைகள் அதை கடைபிடித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு மூலக்கத்தளம் இந்த சுடுகாட்டிலே நடராஜன், தாளமுத்து அவர்களுடைய இந்த நினைவேந்தல் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். அவர்களுக்கு வீர வணக்கம். இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகின்றது. 1937 எப்படி பள்ளிகளில், கல்லூரிகளில் கட்டாயமாக பாடம் இந்தி மொழி இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் பிறப்பித்தார்கள். அதற்கு எதிராகத்தான் நடராஜன் முதல் களப்பலியானார். நடராஜனுடைய வீரச்சாவு என்பது அதுதான் முதல் களப்பலி. அதற்கு பிறகு பெரிய போராட்டம் நடைபெற்றது. தந்தை பெரியார் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 68 மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் இந்தி திணிப்பை எதிர்க்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. மரியாதைக்குரிய நேரு அவர்கள், பிரதமர் நேரு அவர்கள், இந்தியை விரும்பாத மாநிலங்களில் நாங்கள் திணிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இது நேருடைய உத்தரவாதம் மட்டுமல்ல, ஒரு அரசனுடைய உத்தரவாதம். ஆனாலும் பாஜக அரசு தொடர்ந்து இந்த இந்தியை திணிக்க முயற்சி செய்கின்றது. இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரே நாடு, ஒரே மொழி, இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசைன்மெண்ட், அதுதான் செயல் திட்டம். ஒரே மொழி என்பது இந்தி மொழி, ஒரே நாடு என்பது இந்து ராஷ்டிரமாக்க முயற்சிகின்றது. இது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, பன்முகத்தன்மைக்கு எதிரானது, சமத்துவத்துக்கு எதிரானது, சகோதரத்துவத்துக்கு எதிரானது. அதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த 37 இந்தி திணிப்பை முயற்சிக்கும் பொழுது தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்திக்கு எதிரான ஒரு பிரகடனமாக அறிவித்தார்கள். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் இந்த நாளில், இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய நாளில்
நடராஜன் தாளமுத்து அவர்களுடைய இந்த நாளில் நாங்கள் உறுதியேற்கின்றோம். எழுச்சி தமிழருடைய தலைமையில் உறுதியேற்கின்றோம். தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு, தமிழருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் இந்தி திணிப்பை ஒருபோதும் அனுமதியோம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் எடுக்கின்றோம். அதேபோல் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, காலவரிசையின் அடிப்படையில் எப்போதும் நடராஜன் அவருடைய அந்த வீரச்சாவு, அவருடைய தியாகம் முன்னிலையில் இருக்கின்றது. ஜனவரி 15 அவருடைய வீரச்சாவடைந்த நாள். ஆகவே இந்த இடத்தில் அவர்கள் தமிழ்நாடு அரசு நிறுவியிருக்கின்ற இந்த கல்வெட்டில் அல்லது இந்த அடையாள பேனரில் தாளமுத்து என்று வந்திருக்கின்றது. ஆகவே நடராஜன் அவருடைய நினைவை முன்னிறுத்துகின்ற வகையிலே நடராஜனுடைய பெயரை முன்னே வைத்து தாளமுத்து அவருடைய பெயரை பின்னாடி வைக்க வேண்டும் என்று, அதாவது ஒரே சமமாகத்தான். ஆனால் ஜனவரி 15 அவர் முன்னிலையில் அவர் வீரச்சாவடைந்தார். முன்பே அவர் முதலில் இந்த வீரச்சாவில், இந்த மொழிப்போரில் அவர் களப்பலியானார். ஆகவே தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை செவிமடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம்.